இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து கால்குலேட்டர். நம்ம ஒரு கால்குலேட்டரை வைக்க போகிறோம். அதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்குவோம், அதில் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்குவோம், அதுக்குள்ளே என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஒரு அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சுக்குவோம், அதுக்குள்ளே என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ரோக்குள்ளே 4 பட்டன் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இது லைட்டாக குழப்பம். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ப்ளஸ்ஸு மைனஸ் இன்டூ டிவைட், ஒன்று ப்ளஸ்ஸுக்கு, இன்னொன்று மைனஸ்க்கு, இன்னொன்று இன்டூக்கு, இன்னொன்று டிவைடுக்கு. அப்போ நம்ம என்ன கிளிக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் நடந்து ஆன்சர் வரும். நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? செய்ய ஆரம்பிக்கலாமா? இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸு இன்டூ டிவைட்னு வந்தால் கேவலமாக இருக்கும். நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் இன்டூ டிவைட்னாலும் ஒரே லைனில் வந்துடணும். ஆனால் காலம்குள்ளே வச்சா கீழே கீழே தானே வரும். எப்படி சைடில் வருது? அதுக்கான ஐடியா தான் இதில் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஐடியாவே. இது ரெண்டையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல, ஏன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு காலம் இருக்குது, அதுக்குள்ளே 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ இதுக்குள்ளே இன்னொன்று வரணும், அது வந்து ஒரே லைனில் 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் வரணும். கரெக்டாக 4 பட்டன் வரணும். நம்ம அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே ரோ வைக்கிறோம். ரோ என்ன பண்ணணும்னு தெரியும்ல, சைட் பை சைடாக அரேஞ்ச் பண்ணிட்டு போகும். ஓகே, ஸோ ரோக்குள்ளே நீங்கள் என்ன வச்சுருந்தீங்கனாலும் அது வந்து சைடில் தான் வரும். அப்போது காலம்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பட்டனே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியணும். இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் யூஐயில் சூப்பராக வந்துடுவீங்க, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கூட ஆகலாம். அந்தளவுக்கு முடியாது, ஆனால் அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். ஓகேவா? ஒரு காலம்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குதுன்னா, அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்ட், ரோ அண்ட் டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ இந்த 4 தான் உங்களுக்கு வந்து கீழே வரும். ஓகேவா? ரோக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சைடில் வந்துக்கும். இப்போ நம்ம வந்து பட்டன்ஸை வைக்க போகிறோம். ஸோ இந்த பட்டன் வந்து டிவைட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம என்னென்னு பண்ணிக்கலாம், டிவைடுக்கு வந்து இந்த டிவைட் மாதிரி இருக்கிற இதை போட்டு விட்டுலாம். இதே மாதிரி நமக்கு இன்னும் வேறு எதுக்கெல்லாம் பட்டன் இருக்குது, ஆடுக்கு ஒரு பட்டனு, சப்ட்ராக்டுக்கு ஒரு பட்டன், மல்டிப்ளைக்கு ஒரு பட்டன். முடித்தா வேலை முடிந்து விடும். ஸோ பட்டன் ஆன் கிளிக், ஃபஸ்ட் இதெல்லாம் வச்சு முடிச்சிடலாம், அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற லைன் எழுதிக்கலாம். இது வந்து எதுக்கு, ப்ளஸ்ஸு அப்படியே காப்பி பண்ணி, இது வந்து மைனஸு, இன்டூ டிவைடுக்கு ஆல்ரெடி வச்சாச்சு. ஓகே, இப்போது இந்த லைன் தான் கால்குலேஷன் பண்ணுது. கரெக்டாக? ஸோ இதை காப்பி பண்ணி 4க்குள்ளேயே வச்சிடலாம். எப்படி யோசிக்கிறேன்னு பார்க்குறீங்கள? இதை வந்து நாங்கள் படிக்க கூட இல்லை. கரெக்டாக? இதுக்குள்ளே இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு நான் படிக்க கூட இல்லை, பியோர் லாஜிக்கை வச்சு போட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, ஆனால் இங்கே மட்டும் இன்டூக்கு நம்ம ஸ்டாரை தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா இது வந்து எக்ஸு, இது இன்டூ கிடையாது. ஸோ இங்கே மட்டும் நம்ம வந்து ஸ்டார் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் மைனஸ் இன்டூ டிவைட் வச்சாச்சு. அப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணால் ப்ளஸ் ஆகும், இதை கிளிக் பண்ணால் மைனஸ் ஆகும், இதை கிளிக் பண்ணால் இன்டூ ஆகும், இதை கிளிக் பண்ணோம்னா டிவைட் ஆகும். இந்த 1 2 3 4 பட்டன்ஸும் காலம்குள்ளேயே இல்லை. இந்த 4 பட்டனும் ரோக்குள்ளே தான் இருக்குது. தெரியுதா? இந்த ரோக்குள்ளே தான் 4 பட்டனும் இருக்குது. ஸோ அந்த 4 பட்டனும் சைடில் தான் வரும். இந்த மொத்த ரோவும் காலம்குள்ளே இருக்குது. புரியுதா? இது யாருக்கெல்லாம் புரியலை தயவு செஞ்சு இப்போயே கை தூக்கிடுங்க. இந்த 4 பட்டனும் ஒரு ரோக்குள்ளே தான் இருக்குது. ஸோ காலம் குள்ளே என்ன இருக்குதுன்னா, அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டு, ரோ, அப்புறம் டெக்ஸ்ட்டு. ஸோ அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டு, இங்கே வந்து ஒரு ரோ வந்துடும், அப்புறம் டெக்ஸ்ட் வரும். இதெல்லாம் தான் கீழே இருக்கும். இந்த ரோக்குள்ளே தான் 4 பட்டன் இருக்குது. ஸோ ரோக்குள்ளே இருக்கிற 4 பட்டனும் பட்டன் வந்துடும். புரிஞ்சிச்சா? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு தானே? இப்படி தான் வந்து நீங்கள் வந்து இப்படி வரதெல்லாம் ஒரே ஆப்புக்குள்ளே கொண்டு வர முடியும். நல்லா இருக்குல்ல? இந்த லாஜிக்கே சூப்பராக இருக்குல்ல? எனிவே ஒர்க் ஆச்சுன்னா தான் நம்ம லாஜிக்கெலாம் கரெக்ட் நடத்தும். சூப்பராக இருக்கா? இப்போ 12 ப்ளஸ் நம்ம இப்போதைக்கு ஒரு 7 போட்டுக்குவோம். ப்ளஸ் பண்ணால் ஆட் ஆகுது. ஓகே, அதே வச்சுக்கோ. மைனஸ் பண்ணால் இதாகுது. இன்டூ பண்ணால் 12 9 சார் 108. 12 டிவைடட் பை 8 எவ்வளோ? ஏன் 0 வருதுன்னா 0 பாயிண்ட் சம்திங்.
நம்ம இன்டீஜர் தானே வச்சுருக்கோம், இன்டீஜரில் பாயிண்ட் வராது, அதனால 0ன்னு காட்டுது. நீங்கள் அதுவே ஒரு ரவுண்ட் நம்பராக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 12/6ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஆன்சர் வரணும், ஆனால் வரல. இருங்க பார்த்துருவோம். வரமாட்டேங்குது, 2ன்னு வரலையே. ஓகே ஓகே. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இதாயிடுமா, அங்கே வந்து என்ன இருக்கணும், IP.value ஈக்குவல் டு 0 தானே. ஆனால் உண்மையாக இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணது கிரேட்டா, இந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, சூப்பர், ஐம் வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அடுத்த கொஷனும் வந்து கால்குலேட்டரே தான், அதில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சு, இங்கே வராமல் டோஸ்ட் ஆகும். ஸோ அதை பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதில் வந்து இது எப்படி ஒர்க் ஆச்சுங்கிறத அவுட்புட் ட்ரேஸ் மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்றை தான் திரும்ப திரும்ப புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இதை எப்படி காலம்குள்ளே இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே இது, இதுக்கு கீழே இது, இதுக்கு கீழே தான் இந்த மைனஸ் வந்துருக்கணும், இது கீழே தான் இன்ட்டு வந்துருக்கணும், இது கீழே தான் டிவிஷன் வந்துருக்கணும். ஜஸ்ட் லைக் திஸ். இப்போ நான் ரோவை எடுத்துடுறேன் பாருங்கள். இப்போ நான் ரோவை எடுத்துட்டுனா என்ன ஆயிடுது, இந்த பட்டன்ஸ் எல்லாமே இப்போ வந்து காலம்குள்ளே நேரடியாக வந்துடுது. கரெக்டாக கரெக்டாக இப்போ எல்லாமே காலம்குள்ளே இருக்குது. அப்போது இப்படி தான் இருக்கணும், ஒவ்வொன்றும் கீழே தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் காலம்குள்ளே இருக்கிறதெல்லாம். ஆனால் ஏன் வந்து இருக்குன்னா, இப்போ பாருங்கள், நான் Ctrl Z கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்ட்டு 4 பட்டனும் உங்களுக்கு ரோக்குள்ளே போயிடுது, தெரியுதா. காலம்குள்ளே ரோ தான் இருக்குது. ஸோ காலம்குள்ளே அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஒரு ரோ, அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு 4 ஐட்டம் உள்ளே வந்துருந்துச்சு, 2 அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டும், ஒரு ரோவும் ஒரு டெக்ஸ்ட்டும். ஸோ அதனால தான் 4 இங்கே இருக்குது, தெரியுதா, 1 2 3 4. இந்த ரோக்குள்ளே தான் இந்த 4 பட்டனுமே இருக்குது, அதனால தான் இது தனித்தனி பட்டனாக வந்துச்சு. இது கிளியராக புரிஞ்சுது தானே. இதை நீங்கள் ஓனாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலம்குள்ளே ரோ வச்சு அதுக்குள்ளே வச்சா இப்படி வருங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியணும். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆச்சுங்கிற அவுட்புட் ட்ரேஸை நெக்ஸ்ட் கொஷனையும் நம்ம பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா 19 இஸ் வெரி வெரி சிமிலர் டு 18, அதை பண்ணிவிட்டு அதில் பார்த்துக்கலாம்.